வணக்கம். டெய்லி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எமது போராட்டத்தை அரசாங்கம் வேடிக்கை பார்க்கின்றதா? உறவுகளை தொலைத்தவர்கள் கேள்வி. சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 4,42,299 பேர் பாதிப்பு. இத்தாலி கடற்பகுதியில் இந்த ஆண்டு இதுவரை 1400 பேர் கடலில் மூழ்கி பலி. ஐநா தகவல். இனி விரிவான செய்திகள். காணாமல் போன தமது உறவுகள் தொடர்பான உண்மையை வெளிப்படுத்துமாறு கோரி தாம் முன்னெடுத்து வரும் போராட்டத்தை நீடிக்கவிட்டு நல்லாட்சி அரசாங்கம் வேடிக்கை பார்க்கின்றதா என காணாமல் போனோரின் உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். யுத்தத்தின் போதும் இறுதி யுத்தத்தின் போதும் படையினரிடம் கையளிக்கப்பட்ட நிலையிலும் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகள் தொடர்பான உண்மை நிலையை வெளிப்படுத்துமாறு கோரி கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இன்று 98வது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் உறவினர்கள் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளனர். மாதக்கணக்கில் தாம் வீதியில் போராடி வரும் நிலையில் அரசாங்கம் தமது நிலை குறித்து சிறிதும் சிந்திப்பதாக இல்லை என இம்மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை இம்மக்களின் போராட்டம் இன்னும் 2 தினங்களில் 100 நாட்களை எட்டவுள்ள நிலையில் அன்றைய தினம் சர்வமத பிரார்த்தனையில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். குறித்த சர்வமத பிரார்த்தனையில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என சகலரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 4,42,299 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 15 மாவட்டங்களில் 1,14,124 குடும்பங்கள் இதனால் இடம்பெயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய காலியில் 1,28,041 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 8,606 குடும்பங்களைச் சேர்ந்த 37,492 பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த 4,641 குடும்பங்களைச் சேர்ந்த 19,535 பேரும் அனர்த்த நிலைமைகளால் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை 119 முகாம்களில் 5,440 குடும்பங்களைச் சேர்ந்த 27,054 பேர் தங்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தாலி லிபியாவின் கடலோர பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் இந்த வாரம் காப்பாற்றப்பட்டனர். செவ்வாய் முதல் மத்திய தரைக்கடலில் குறைந்தது 54 பேர் மூழ்கி பலியாகியுள்ளனர். இத்தாலிய கடலோர பகுதியில் கப்பல்களில் பயணம் செய்த 2,200 புலம்பெயர்ந்தோரை இத்தாலிய கடற்படை காப்பாற்றியது. மேலும் 1,200 பேர் லிபிய கப்பல்களால் காப்பாற்றப்பட்டு திரிப்போலி மற்றும் ஜவியாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டனர். சுமார் 6,400 குடியேற்றவாசிகள் செவ்வாய் மற்றும் வியாழன் இடையே மத்திய தரைக்கடலில் இருந்து காப்பாற்றப்பட்டனர். கடந்த புதன்கிழமை 35 குடியேற்றவாசிகள் கடலில் மூழ்கி பலியானார்கள். இந்த ஆண்டு இதுவரை 1,400 பேர் கடலில் மூழ்கியுள்ளனர். ஐநாவின் புள்ளி விவரங்களின்படி கடலில் கடும் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளும் முயற்சியில் 50,000க்கும் அதிகமான புலம்பெயர்வாளர்கள் மேற்கொள்கின்றனர். சிசிலியில் சந்தித்த G7 தலைவர்கள் மத்திய தரைக்கடலில் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்வதற்கு பதிலாக குடியேறியவர்களை வீட்டிலேயே தங்க வைக்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அதிக உதவி அளிப்பது விவாதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் DD டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.